அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். எல்லாத்துக்கும் முன்னாடி நான் என்னுடைய ஒரு ஃபீலை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக தோழர் குணசுந்தரி அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தோழர் விஸ்வபுரம் சரவணன் அவர் பேசும்போது சொன்னார், நாம் ஒரு படைப்பாளியாக கற்பனையாக உருவாக்குற ஒரு கதாபாத்திரத்தை கண்முன்னே காணும் போது ஏற்படுகிற அந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா, அது அலாதியானது. அது ஒரு படைப்பாளியுடைய அந்த உணர்வை படைப்பாளியால் மட்டும் உணர முடியும். அவ்வளோ ஒரு அற்புதமான உணர்வு அது. அவர் எவ்வளோ உணர்ந்திருப்பார் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அதே அளவுக்கு நானும் உணர்ந்தேன். ஏன்னா இந்த கயிறு வெளியான அந்த முதல் அந்த ஒரு 10 நாளுக்குள்ளேயே பார்த்தா அதை பற்றி நான் படித்த ஒரு சின்ன குறிப்பு எழுதி அந்த முகநூலில் அது பயங்கர கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் போச்சு. அப்போ ஆக்சுவலாக அந்த கயிறு அந்த புத்தகம் நேரடியாக எங்கேயுமே அரசியல் பேசாது, யாரையுமே குறிப்பிட்டு சுட்டி காட்டாது. மேலோட்டமாக குழந்தைகளுக்கான இலக்கியமாக அவ்வளோ மேம்போக்காக இருக்கும் அந்த இலக்கியம். அதை கூட பொருட்படுத்த முடியாமல் கொந்தளிக்கிற ஒரு சமூக அமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது போன்ற சமூக அமைப்பில் தான் விஷ்ணுபுரம் சரவணன் போன்ற ஆட்கள் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நல்லா உணர முடிஞ்சுது. இப்போ கரூர் நடந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க ஒரு நடிகரின் பின்னால் போயிட்டு எவ்வளோ பெரிய ஒரு துன்பியல் நிகழ்வு. இதெல்லாம் நமக்கு என்ன நினைவுபடுத்துது அப்படின்னா, விஷ்ணுபுரம் சரவணன் ஒருவர் பத்தாது, இவரை போல 100 பேர் வரணும், குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் தொடர்ச்சியாக வரணும், வருகிற புதிய தலைமுறை இன்னும் கல்வி கற்ற இலக்கியம் கற்ற தலைமுறையாக வரணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கு. நண்பர்களே, உலகின் மற்ற ஜீவராசிகளிடமிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது எது அப்படின்னு கேட்டோம்னா ஒரே பதில் ஈஸியாக சொல்ல முடியும். 6ஆம் அறிவு, பகுத்தறிவு, சிந்தனை எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் அடிப்படை என்ன அப்படின்னா மொழி. இதுவரை மனிதன் கண்டறிந்த நல்ல விஷயங்கள்ல மிக பிரமாதமான விஷயம் எதுன்னா மொழி தான். இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், தமிழ் பேசக்கூடியவங்களா இருக்கோம், இல்லை மாற்று மொழி பேசக்கூடியவங்க இருக்கட்டும். நீங்கள் உங்களுடைய மொழியை பயன்படுத்தாமல் உங்களால் சிந்திக்க முடியாது. கரெக்டா? ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ஏதோ ஒரு சிந்திக்கிறீங்க, இப்போ தோழர் அங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னு சிந்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த வார்த்தைகள் நமக்கு தேவை, அந்த மொழி நமக்கு தேவை. மொழியை கழிச்சிட்டோம்னா நமக்கு சிந்தனை கிடையாது. ஆக மொழியினுடைய கண்டுபிடிப்பு தான் மனிதனுடைய சிந்தனையின் வீச்சை வேகப்படுத்தியது அப்படிங்கிறது மானுட கூட வரலாறு. எப்படி மொழி மனிதனோட பண்பாட்டின் வீச்சை வேகப்படுத்தியதோ அதுபோல மனிதனுடைய உளவியல் பண்பாட்டின் வீச்சை வேகப்படுத்தியது எதுன்னு கேட்டோம்னா அது கலை இலக்கியம் தான். ஏன்னா மனிதன் தன்னுடைய அறிவு என்பதை அவன் வாழக்கூடிய அந்த 50 ஆண்டு கால வாழ்க்கையில ஒட்டுமொத்தமாக சேகரிக்க முடியாது, அனுபவமாக கற்றுக்க முடியாது. நம்முடைய அறிவு என்பது நமக்கு முன்னாடி வாழ்ந்த மூத்தவர்களாகட்டும், அறிஞர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும், இலக்கியவாதிகளாகட்டும், அவர்கள் அனைவரும் இந்த சமூகத்திலிருந்து தேடி திரட்டிய அறிவை ஒரு படைப்பாக நமக்கு கொடுக்குறாங்க. அந்த படைப்புகளை வாசிப்பதன் மூலமா அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? இப்போ இப்படி வழிவழியாக கடத்தப்படுகிற அறிவின் ஒரு புள்ளி அல்லது ஒரு துளி தான் நாம். இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல லக்ஷ்மிகருடைய இந்த புத்தகம் என்ன பங்கு ஆற்றியது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கிறோம். பொதுவாக நான் கொஞ்சம் வேகமாக வாசிக்கக்கூடிய ஆள் தான். எங்கள் நண்பர்களுக்குள்ள ஒரு ஷீட் போட்டுப்போம், டெய்லி நாங்கள் எவ்வளோ வாசிக்கிறோம் அப்படிங்கிறத கணக்கு போடுவோம். நான் கொஞ்சம் வேகமாக வாசிக்கக்கூடிய ஆள் தான். சராசரியாக ஒரு 70-80 பக்கங்களில் 100 பக்கங்கள் வரைக்கும் ஒரு நாள் வாசிக்க முடியும். ஆனால் லக்ஷ்மிகார் எனக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை கொடுத்தாரு. எனக்கு அந்த 120 பக்கம் 130 பக்க புத்தகத்தை நான் வாசித்து முடிக்க எனக்கு 1 வாரம் ஆச்சு. எல்லாருக்குமே பழங்கள் பிடிக்கும் இல்லையா, ஃப்ரூட்ஸ் பிடிக்கும். இப்போ விஷ்ணுபுரம் சரவணன் எனக்கு ஒரு ஃப்ரூட் கொடுங்க தோழர் அப்படின்னோம்னா அவர் அழகாக ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்துருவார், ஃப்ரூட் சாப்பிடியாம்பார். ஆனால் இவர் இரக்கமற்ற மனிதர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட ஃப்ரூட் கேட்டோம்னா பழம் கொடுக்குறாரு. அது முள்ளாக தான் இருக்கும். நீ அரு வெள்ளிக்கு தோலை பிலை உள்ள சொலை இருக்கும், உடனே சாப்பிட முடியாது. அதுக்கு மேலே அந்த ஒரு மூடி இருக்கும், அந்த ஒரு தசை, அதை பிடுங்கிடு. உள்ள கொட்டை இருக்கும், அதை எடுத்து போடு, அப்புறம் சாப்பிடு. இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இவருடைய அந்த இலக்கிய வடிவம் இருக்கு இல்லைங்களா, அவர் கை கொண்ட அந்த வடிவம் அது அப்படிப்பட்ட வடிவமா இருக்கு. சாமானிய வாசகருக்கான வடிவம் அல்ல அது. அந்த வடிவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கதைகளில் அவர் உருவகப்படுத்திய விஷயங்களை, அவர் சமூகத்தோடு உரையாட நினைக்கிற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தீவிரமான வாசிப்பு மூலம் இருக்கணும்.
ரெண்டாவது கொஞ்சம் மெனக்கடணும். நானே இந்த கதைகளை வந்து 2 முறை வாசித்தேன், திரும்ப திரும்ப வாசித்தேன். அப்போதான் சில கதைகள் எனக்கு உள்வாங்க முடிஞ்சது. அப்படி என்ன ஒரு சவாலான ஒரு படைப்பை, ஒரு சவாலான ஒரு இலக்கியத்தை வந்து குடித்து வாசகர்களுடைய என்ன சொல்றது, அந்த வாசிப்பு அனுபவத்தை, அறிவை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக அந்த புத்தகத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒரு சவாலாக கூட நான் இதை வந்து சொல்றேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிக்கணும். இந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலமாக நம்முடைய அந்த வாசிப்பு அனுபவம் வந்து இன்னும் மேம்படும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புறேன். சில குறிப்புகள் மட்டும் எடுத்தேன் நான். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த குணசுந்தரி தோழருடைய நாடகம் பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று தோணுச்சு. இந்த மேடை வந்து, இந்த நிகழ்வு வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா எஸ்.ஏ. காதர் அமர்ந்திருக்காரு, தோழர் வேலாயுதம் அமர்ந்திருக்காங்க. இவங்கெல்லாம் நாடகத்தின் முன்னோடிகள். நான் பிறகு முன்னாடி இருந்து அவங்கெல்லாம் நாடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க. நான் பிறந்து 20 வருஷம் ஆச்சு, நம்புங்க. எஸ்.ஏ. காதர், வேலாயுதம் அவங்கெல்லாம் வந்து இந்த கலையினுடைய முன்னோடிகள். 75, 76, 80களிலேயே அவங்க நாடகத்தில் வந்து கொடிக்கட்டி பறந்தவங்க. திருப்பூர்ல நாடகத்தை வந்து அறிமுகப்படுத்தின ஒரு ஜாம்பவான்கள். இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் முன்னாடி அற்புதமாக ஒரு நிகழ்வை நடத்தி கொடுத்துருக்கீங்க. பதியத்திற்கும் ஒரு நம்பிக்கை விடக்கூடிய ஒரு நிகழ்வா இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். வாழ்த்துக்கள் நண்பர்களே. சுந்தர ராமசாமி வந்து ஒரு கொட்டேஷன் சொல்லுவார். ஒரு படைப்பாளி நெருப்பை எழுதினால் வாசிப்பவனுக்கு சுட வேண்டும், ஒரு படைப்பாளி குளிரை எழுதினால் வாசிப்பவனுக்கு குளிர வேண்டும். சுந்தர ராமசாமி அதோட பொருள் என்ன அப்படின்னா வந்து முழுக்க வந்து அதை வாசிக்கும் போது அந்த படைப்பாளி அந்த கதையை, அந்த கருவை, அந்த கருப்பொருளை ஒரு உருவகமா வாசகனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது அந்த வகையிலையும் லட்சுமியார் வந்து அவருடைய உருவகங்களை வந்து மிக நுட்பமா ஒழிச்சு வச்சு அதை கண்டுபிடிப்பதற்காக சில போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு நம்மை தூண்டுகிறார் அப்படிங்கிற வகையில் அந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். நடுவில் வந்து சாரு நிவேதாவுக்கு வந்து ஜெயமோகனுடைய அறக்கட்டளை சந்தை ஒரு விருது கொடுத்தாங்க. அப்போ வந்து அவருடைய புத்தகத்தை அவர் சொன்னாரு, இது பிறல் எழுத்து அப்படின்னாரு. பிறல் எழுத்து அப்படின்னாரு. எல்லாம் புதுசா இருந்துச்சு அந்த வார்த்தை. பிறல் எழுத்துனா என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரு, இது வந்து இயல்பா புரிஞ்சுக்க முடியாது, இது இந்த மனநிலையை புரிஞ்சுக்கணும்னா அந்த கதாபாத்திரின் மனநிலைக்கு நீ போகணும், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாரு. இவருடைய பாத்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நாம் கொஞ்சம் மெனக்கிட்டு அந்த கதாபாத்திரங்களாக மாற வேண்டிய ஒரு அவசியம் இதில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நான் ரசித்து சில கதைகள் முன் நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக வந்து நடக்க கற்றுக்கொண்ட மண்ணின் நிறுத்தற்குறிகள். நீங்கள் கவிஞரா தோழர்? இல்லை, கவிஞர்கள் கூட நம்மளை மன்னிச்சிருவாங்க. இந்த கவிஞர் பாதி எழுத்தாளர் பாதி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப சோதிக்கிறாங்க. நீங்க அந்த தலைப்பு பாருங்களேன், நடக்க கற்றுக்கொண்ட மண்ணின் நிறுத்தற்குறிகள். நான் தலைப்பையும் 3டையும் படித்தேன், என்ன சொல்ல வராரு இவர் அப்படின்ட்டு. அற்புதமான கதை, நல்ல கதை, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு உணர்வு பேசக்கூடிய கதை. மேலோட்டமா வந்து நடைமுறையை பேசக்கூடிய கதை அல்ல, உணர்வை பேசக்கூடிய கதை. ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு மருத்துவர் இருக்காரு, ஒரு வயது முதிர்ந்த மருத்துவர், நல்ல அனுபவசாலி, அவரோட துறையில திறமைசாலியா இருக்காரு. அவர் தொடர்ச்சியா வந்து ஒரு நபரை பார்க்கிறார், ஒரு கேரக்டர், அந்த கதையின் நாயகனை வந்து டெய்லியும் பார்க்க போறாரு, டெய்லியும் போறாரு. அவர் கொஞ்சம் தன்னுடைய ஞாபகத்திறனை மறந்தவரா இருக்கார். அந்த பையனுக்கே புதுசா இருக்கு, ஏன் டெய்லி நம்மளை பார்க்க வராரு, என்ன தேவை இருக்க முடியும் அப்படின்ட்டு அப்படியே கதை நகர்த்து கொண்டு போயிட்டே இருக்காரு, ஒரு சஸ்பென்ஸ் வச்சு கொண்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த டாக்டருடைய பிளாஷ்பேக் வருது. அந்த டாக்டர் நல்லா இயங்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்குறாரு. அதில் ஏதோ தப்பு நடந்துருது, அந்த பெண் இறந்துடுறாங்க. அந்த பெண்ணுடைய அந்த குழந்தை தான் அந்த பையனாக இருக்கார். அப்போ டாக்டர் ஒரு குற்ற உணர்ச்சி வந்து, நம்ம வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவராக இருக்கும், இந்த துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு நபராக இருக்கும், நம்மளால வந்து ஒரு தப்பு நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அந்த பையன் மீது பரிவா மாறுது. டெய்லி அந்த பையனை பார்க்க போயிட்டே இருக்காரு. அது எப்படி அழகா அவர் சொல்லுவார் அப்படின்னா, அந்த மருத்துவர் என்னை அவரது குற்ற உணர்வாக பார்த்தார் சொல்லுவார். அது அற்புதமான அந்த வார்த்தை, நான் ரொம்ப ரசித்த அந்த வார்த்தை. அவர் குற்ற உணர்வு கொண்டார் அப்படிங்கிறது வந்து வேற, அந்த மருத்துவர் என்னை அவருடைய குற்ற உணர்வாகவே பார்த்தான்னு சொல்லுவார். அது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுக்குவார், இவர் தான் நம்மளை அம்மாவோட பிரசவம் பார்த்து அந்த மருத்துவர் தெரிஞ்சுக்குவார். அவர் வர நிறுத்திடுவார் ஒரு காலகட்டத்தில். இவருக்கு ஒரு ஆர்வம் ஆயிரும், ஏன் வர்றதில்லை அப்படின்ட்டு தேடி அவரை பார்க்க போகலான்னு போகும்போது பார்த்தோம்னா, அவர் போக வேண்டிய பாதையை வேலி போட்டு அடைச்சிருப்பாங்க. எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் புரியல, அந்த வேலையை எதற்கு குறியீடுங்கிறது புரியல. இவர் திரும்பி போறாரு, ஏதோ தடுக்குது அப்படிங்கிற சொல்ல வராரு, ஆனால் என்னென்ன புரிஞ்சுக்க முடியல.
அவரோட ஏற்புரை சொல்லுவார் நம்புறேன். அப்புறம் அதை கடந்து போய் அந்த மருத்துவரை பார்க்கும்போது அந்த மருத்துவர் வந்து இன்னொரு ஒரு கப்புள்ஸ்க்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு இருப்பார். இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் அவருடைய கணவனுக்கும் அறிவுரை சொல்லிட்டு இருப்பார். அப்போ வந்து ஒரு பேரை சொல்லி புலம்பிட்டே இருப்பார். புனிதவதியா சம்திங் ஏதோ ஒரு பேர், திலகவதி நினைக்கிறேன் சம்திங். அந்த பெண் பேர் திலகவதி கிடையாது, மலர்வதி. அப்போ வந்து அந்த அந்த கப்புள்ஸ் சொல்லுவாங்க இவரை பார்த்து, இவர் யாருன்னு தெரியலைங்க, பேசிக்கிட்டே இருக்காரு, மலர்வதி மலர்வதி சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு. அப்போதான் நமக்கு புரிய வரும் அந்த மலர்வதி என்பது அந்த பையனோட அம்மா அப்படிங்கிறது புரிய வரும். அப்புறம் வந்து இவர் கூட்டிகிட்டு போவார். அவரை அதோட கதை முடியும். முதல்ல அந்த கதை எனக்கு புரியவே இல்லை. திரும்ப திரும்ப வாசிக்கும் போது இவர் வைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குறியீடுகள்லையும் அந்த உருவங்கள்லையும் நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோம்னா அந்த கதையை புரிஞ்சுக்க முடியும். அப்படி நம்ம மெனக்கிறதின் மூலமாக மட்டுமே இந்த கதையினுடைய சுவையை நாம் உள்வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் ஆன் தி ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு கதை. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஏன் எல்லா எழுத்தாளர்களுக்கும் ரம்மே பிடிக்குது, ஏன் எல்லா எழுத்தாளர்களுக்கும் வந்து ஓட்காவே பிடிக்குது இல்லையா? சாரு நிவேதிதா அவரோட படைப்புகள் ஃபுல்லா ஓட்கா பிடிக்கிறார், இவர் ரொம்ப பிடிச்சார். ஏன் பீர் பிடிக்கிறா ஒயிட் பிடிக்கிறா உலகத்தில் இல்லவே இல்லையா? ரஷ்யா, தமிழ்நாட்டை சொல்றேன், ஓட்காவின் அதுபோல இது அது ஒரு அழகான குறியீடு. அதுல ஒரு சொல்றாரு, ஒரு பல இடங்கள்ல அந்த ரசனைகளை வந்து அவர் போகிறப்ப அவர் கொட்டிக்கிட்டே வர்றார். அப்ப இன்னொரு இதுல சொல்லுவார், ஒரு கோவாவுடைய திரைப்பட விழாவுக்கு போகக்கூடிய ஒரு கதை வரும். அதுல சொல்றாரு, ஒரு இடத்துல வந்து இவர் மனிதர்களை பார்ப்பதே இல்லை. ஒரு இடத்துக்கு கொஞ்சம் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்காருன்னா லக்ஷ்மிகர் வந்து நம்ம யாரையும் பார்க்க மாட்டார், அவர் இந்த இடத்த தான் பார்ப்பார். இந்த தேன் எவ்வளவு அழகா சுத்துது, அந்த மைக் எவ்வளவு அழகா வேலை செய்யுது. முன்னாடி தமிழ் உட்காந்து தமிழ் தெரியாது, கேமரா மட்டும் அவருக்கு தெரியும். அதுபோல ஒரு பொருட்களை ரசிக்கக்கூடிய ஒரு மனிதனை உருவாக்குறார், ஒரு கற்பனையா ஒரு கதையை உருவாக்குறாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. மனிதர்களோடு தொடர்பு கொள்ளாமல் பொருட்களோடு மட்டும் தொடர்பு கொள்கிற ஒரு கதாபாத்திரம் எப்படி இந்த உலகத்தில் இருக்க முடியும், வாழ முடியும் அப்படின்னு அது ஒரு அற்புதமான ஒரு கதை நகர்த்தல் முறை. அது அப்படி நகர்த்து கொண்டு அவருக்கு ஒரு தோழி வர்றாங்க. அந்த தோழி கைட் பண்றாங்க, மனிதர்களை பார், மனிதர்களை கற்றுக்கொள், மனித வாழ்வியலை புரிந்துகொள் கைட் பண்றாங்க. அப்படி ஒரு கதை நகரும். அது ஒரு அற்புதமான கதை. நான் வந்து புதுசா கதை சொல்ல விரும்பல, நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன். அப்புறம் பல கதைகள்ல வந்து வீடு குறியீட வைக்கிறார். ஒரு அது வந்து அவருடைய சொந்த அனுபவங்கள் எடுத்துக்கிட்டாரா அல்லது அவர் கேள்விப்பட்ட விஷயங்களான்னு தெரியல. ஒரு மாளிகையை காட்டார், ஒரு ஜமீனுடைய மாளிகை, ஒரு பெண்ணை காட்டார். அந்த பெண் வந்து சுய பிறல் ஆய்ந்த பெண், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணா இருக்காங்க. ஊர் மக்களாக சேர்ந்த பெண்ணை கொண்டு ஒரு மாளிகையில் அடைச்சிடுறாங்க. அந்த வீடு அந்த மாளிகை என்னன்னு கேட்டா அந்த பெண்ணுடைய அப்பாவின் வீடு. அவர் ஒரு ஜமீன்தாரா வாழ்ந்திருப்பார். ஒரு பள்ளமான ஒரு ஏரியால வந்து கொஞ்சம் அந்த வீட்டுக்கு மட்டும் மேடு பண்ணி ஒரு பில்டிங் கட்டியிருப்பாரு, நல்லா வாழ்ந்திருப்பாரு. ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, மழை வந்தா என்ன ஆகுமியா, பள்ளத்துல கட்டுறியா அப்படின்ட்டு. பதிலே சொல்ல மாட்டார், அப்படியே சிரிப்பார். குறியீடு அதே மழை வரும், பெரிய மழை வரும், வெள்ளம் வரும், போய் பார்த்தோம்னா அந்த குடும்பமே வந்து மிதந்து இறந்து கிடக்கும். அதில் அந்த பொண்ணு வந்து வேற திருமணம் பண்ணிக்குவா, அந்த பொண்ணு பழிச்சிருவா. திரும்பி வரும்போது அது ஒரு அதெல்லாம் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த மேஜிக் ரியலிசம்ங்கிற அந்த வார்த்தைகள் அவ்வளோ அற்புதமா இருக்கும். அந்த அந்த வடிவங்கள்லாம் அந்த பெண் வந்து அந்த நீரை கடந்து போகும், தன்னுடைய குழந்தைகளோட போவா. ஒரு பெரிய பருந்து வரும், அந்த பெண் கர்ப்பமா இருப்பா, தண்ணிக்குள்ளே பிரசவம் ஆயிரும். அந்த பருந்து அந்த பிரசவமான அந்த சிசுவை தூக்கிட்டு போயிடும். இவ பதறுவா, திரும்ப அந்த பருந்து வந்து இன்னொரு குழந்தைய பெண் குழந்தைய தூக்கிட்டு போகும். இவ கதறுவா. அதெல்லாம் அவ்வளோ அற்புதமா இருக்கும் படிக்கும்போது. இதெல்லாம் மேஜிக் ரியலிசம். அப்படியே அவளை கொண்டு போய் அந்த ரூம்ல போடுவாங்க, அந்த வீட்டில் போடுவாங்க. கண் விழிச்சு பார்த்தோம்னா குழந்தை இருக்க மாட்டாங்க, அப்பா அம்மா யாரும் இருக்க மாட்டாங்க. இவ மனப்பிறல் ஆயிடுவான், உள்ள வச்சு பூட்டிடுவாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. அந்த பெண்ணுக்கு உணவு கொடுப்பதற்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை வந்து நியமிக்கிறாங்க. டெய்லி போய் வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா அந்த பெண் பைத்தியம் பிடிச்சிடும், வெளியே வர முடியாது, அடைச்சி வச்சிடுறாங்க. சாப்பாடு கொடுக்க போற அந்த பையனுக்கு அந்த பெண் மீது ஒரு ஈர்ப்பு வந்துடுது. ஏன்னா அவன் வந்து அவனும் ஆண் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணை பார்த்து ஒரு எல்லாரும் அந்த பெண்ணை பைத்தியமா பார்த்தா இவன் அந்த பெண்ணை உடலாக பார்க்கறான். அந்த பெண்ணை பயன்படுத்தி கொண்டால் போதும்னு நினைக்கிறான். அப்ப படிப்படியா அந்த பெண்ணை வந்து இவ பயன்படுத்திக்கிறான், தொடர்பு வச்சுக்கிறான். அது வரைக்கும் ஊர் மக்கள் முழுவதும் மட்டுமில்லாமல் வாசிக்கக்கூடிய வாசகர்களாகிய நாமும் கூட அந்த பெண்ணை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியகாரியை தான் பார்த்துட்டு இருப்போம். ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்குள்ள உறவு முடிஞ்சு 2 பேர் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது அந்த பெண் சில கேள்விகள் கேட்பான். அந்த கேள்விகளை நீங்க படிச்சு உணரணும். அந்த மாதிரி கேள்விகள் தான். அந்த கேள்விகள் போது அந்த பையன் உணர்றான், உன்னை பைத்தியக்காரி நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு ஷார்ப்பா என்ன கேள்வி கேட்கிறேன்னு பயப்படுறான், தப்பிச்சு ஓட நினைக்கிறான். இதெல்லாம் ஒவ்வொரு குறியீடுகளா வச்சுக்கிட்டே வர்றாரு.
அதுபோல் எல்லா கதைகளும் சொல்லிட்டோம்னா அது சுவாரஸ்யம் இருக்காது, அது துண்டு துண்டாம சொல்கிறேன். இதெல்லாமே வந்து படித்து புரிந்து கொள்ளும் போது இதனுடைய சுவையை, குறியீடுகளை, உவமைகளை, அவர் சொல்ல வர்ற அந்த கருத்தியலை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் வந்து வெளிச்ச சாயைங்கிற ஒரு கதை, அது ஒரு முக்கியமான கதையாக நான் பார்க்குறேன். ஒரு நிலம் இருக்கு, ஒரு அப்பா பொண்ணு இருப்பாங்க, ஒரு நிலம் இருக்கு, பாரம்பரிய நிலம். அந்த நிலத்தை வந்து விற்கணும் அப்பா முடிவு பண்ணுறாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் போகணும் முடிவு பண்ணுறாரு. பொண்ணுக்கு பிடிக்கல, இருக்கிறதே ஒரே நிலத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறது தயங்குறா, வேறு வழி இல்லை. சர்வேயர் வராரு, அளவெடுக்கிறாரு, நிலம் சேல்ஸ் ஆயிருக்கு. அப்படியே கதை போய்கிட்டே இருக்கும். நமக்கு புரியல, சாதாரணமாக போகக்கூடிய கதை. இதில் அவர் என்ன சொல்ல வராரு புரிஞ்சுக்கவே முடியல, கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. எதுவரை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதை நான் சொல்கிறேன். அப்படியே போகும். இவர் இடத்த விற்றுருவாங்க, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வெளியூர் போயிடுவாங்க, ஏதோ வாடகை வீட்டில் ஒரு வீட்டில் இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிரும், 2 குழந்தை ஆயிரும், அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சராசரியாக கதை போகும். இவருடைய மற்ற கதைகளில் இருந்து மாறுபட்டு வருது. மற்ற கதைகளில் ஏதோ ஒரு குறியீடு வச்சுக்கிட்டே வராரு. இது ரொம்ப ஃப்ளாட்டாக போகுது, புரிஞ்சுக்கவே முடியல. படிச்சுட்டே வந்தோம்னா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். அந்த பெண்ணுடைய அப்பாவுக்கு ஒரு செய்தி வருது, அந்த பெண்ணின் கணவனுக்கு ஒரு செய்தி வருது. அது என்ன செய்தி அதை கதையில் சொல்ல மாட்டார், அந்த வரையில் சொல்ல மாட்டார். நமக்கு வந்து ஆர்வம் வரும், என்ன செய்தியாக இருக்கும் அப்படின்னு. அந்த பெண்ணின் அப்பாவும் கணவனும் அந்த வீடு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, போய் பார்க்கணும், அது என்ன நடக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. கிளம்பி போகிறாங்க, அவங்களுக்கு தெரியாமல். போய் பார்த்தா ஊர் மக்கள் நின்று அப்படியே ஆச்சரியமாக அந்த வீட்டை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஊரில் மழை பெய்யும் போது ஒட்டுமொத்த ஊரே நனைகிறது, ஆனால் அந்த வீடு மட்டும் நனையவில்லை அப்படிங்கிறது தான். அந்த பெண்ணுடைய ஏக்கம் அல்லது சாபம் ஏதோ ஒன்று. அந்த வீட்டை விட்டு விட்டு அந்த ஊர் முழுவதும் மழை பெய்யுது அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அந்த கடைசி வரியை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அந்த கதை நமக்கு ஒன்றுமே இல்லை. ஒட்டுமொத்த கதையின் முடிச்சையும் அதனுடைய சுவாரஸ்யத்தை இந்த கடைசி வரியில் வச்சு ஒரு அற்புதமான ஒரு திருப்பத்தை கொடுத்த கதையாக அதை நான் பார்க்குறேன். இதுபோல் சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு கதையுமே முக்கியமான கதைகள் தான். அது நம்ம கூத்தொன்று கூடிட்டு தலைப்பே அதுதான். அதே மாதிரி ஒரு நம்ம கோயிலுக்கு போகிறோம், பார்த்துருக்கோம், சிலைகளை பார்த்துருக்கோம், சிற்பங்களை பார்த்துருக்கோம். சிற்பங்களில் வந்து அந்த இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய சிலைகள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த சிலைகளுக்கு உயிர் வந்து பேசினா எப்படி இருக்கும், அது ஒரு உணர்வு ரீதியாக தொடர்பு வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த கருவிகளை அதை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளர் வாங்கினா எப்படி இருக்கும், இது போன்ற ஒரு கற்பனை. இதை வந்து சொல்லும் போது புரியாது. ஏன்னா இது வந்து அப்படிப்பட்ட கதைகள் கிடையாது. எளிமையாக வந்து ஒரு வார்த்தையில் ஒரு வரியில் சொல்லி விளக்கக்கூடிய கதைகள் கிடையாது. கதை என்பது ஒரு சின்ன பிட்டு தான். அந்த கதையை எப்படி சொல்கிறோம், எந்த வடிவில் கொடுக்கிறோம் என்கிறது தான் அவருடைய ஒட்டுமொத்த உழைப்பும் வெற்றி மனைவிற்கு நான் நினைக்கிறேன். அது ஒரு அற்புதமான கதை. இதுபோல் வந்து மொத்தம் 12 கதைகளும் 12 கோணங்களில் 12 வெளிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசகர்களாகிய நாம் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் பொறுமையாக திரும்ப திரும்ப வாசிக்கும் போது மட்டும்தான் அவர் என்ன சொல்ல வராங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். புரிந்து கொண்டால் ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக நமக்கு வாசித்த ஒரு அனுபவமும் திருப்தியும் கிடைக்கும். லட்சுமி இருக்கனுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற முக்கியமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிற பதியத்தின் மிக மூத்த தோழரான உமர் கல்யாண் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.